ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் டைட்டிலில் பார்த்துட்டு உள்ளார வந்திருப்பீங்க. கண்டிப்பாக இதில் சொல்கிற விஷயம் 100க்கு 100 உண்மையான விஷயந்தாங்க. இப்போ நம்ம என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். விவசாயத்தோடு சேர்ந்து நம்ம ஆடு வளர்ப்பும் செஞ்சிகிட்ருக்கோங்க. விவசாயத்தை பொறுத்தளவு 100% வந்து என்னோடய கணவர் தான் பார்த்துக்கிறாங்க. ஆடு வளர்ப்பில் என்னோடய பங்கு என்னங்கிறது தான் நான் இப்போ சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ ஆடு வளர்க்குறோம் இல்லையா, என்னால் முடிஞ்ச அளவு நான் என்னோட கணவருக்கு வந்து ஒத்தாசையாக இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து அவங்க விவசாயத்தையும் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து விவசாயத்தை மட்டும்தான் பண்ணிடலாம், இல்லைனா ஆடு மட்டும்தான் வளர்க்கலாம். ஆடை வந்து நான் கொஞ்சம் பார்த்துக்கிறதுனால விவசாயமும் செய்ய முடியுதுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். இது விவசாயம், ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எந்த தொழிலாக இருந்தாலும் உங்கள் கணவருக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்க முடியும்னா, உங்களால் என்ன முடியுமோ அந்த எஃபெக்டை போடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி வந்து நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு அதுவும் ஒரு வாய்ப்பாக அமையுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நான் 2017 ஆடு வாங்கினேங்க. அதுலேருந்து இது வரைக்குமே ஒரு 50 ஆடு குட்டி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த 50 ஆட்டுக்குமே வந்து பிரசவம் நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன். 100% நான் மட்டும்தாங்க பார்த்துருக்குறேன். அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, ராத்திரியாக இருந்தாலும் சரி, இல்லை விடிய காலம் 4 மணிக்காக இருந்தாலும் சரி, மதியானம் வெய்ய டைமாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் எல்லா ஆட்டுக்குமே பிரசவம் வந்து 100% நான் தான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, அதுங்க குட்டி போட்டத்துலேருந்து மேய்ச்சலுக்கு போகிற வரைக்கும் அதுங்களுக்கு 3 வேளையும் பால் ஊட்ட விட்றது, அடுத்தது தலை திங்க ஆரம்பிச்சிங்கன்னா தலை கட்டி விட்றது, அப்புறம் தண்ணி போட்டு விட்றது, அப்புறம் பார்த்திங்கன்னா பேன் மருந்து வச்சு விடணும், அப்புறம் சத்து டானிக் அப்பப்போ சத்து டானிக் போட்டு விடுவேன். இத்தனையும் வந்து 100% அதுங்க மேய்ச்சலுக்கு போகிற வரைக்கும் நான் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டும் இருக்கிறேன். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, ஆடுங்கள்லாம் மேய்ச்சலுக்கு போனதுக்கப்புறம் அதுங்க வரத்துக்காட்டிக்குமே ஒரு 3 குண்டானில் புண்ணாக்கு தண்ணி ஊற வச்சு கரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம். ஆடுங்களுக்கு தண்ணி வந்து 100% நான் தான் வச்சிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஆடுங்களுக்கு உடம்பு சரியில்லைனா ஓம வாட்டர் போட்டு விடுவேன். அப்புறம் சத்து டானிக், ப்ரோட்டீன் டானிக்லாம் போடுவோம் இல்லையா, சளி டானிக் இதெல்லாம் வந்து நான் மட்டுமே போட்டு விட்ருவேன். கீரிப்பூச்சி மருந்தும் பேன் மருந்தும் வந்து வைக்கிறதுக்கு 2 ஆள் கண்டிப்பாக தேவைப்படும். இது ஏன்னா வந்து பொறுமையாக வைக்கணும், நிதானமாக வைக்கணும். அது கண்ணிலலாம் பற்றக்கூடாது, கையில் கண்ணெலாம் படாமல் வைக்கிறதுனால அதுக்கு 2 ஆள் தேவைப்படும். அதனால் நான் அவங்கள கூட்டி பார்ப்ப மட்டும். ப்ரோட்டீன் டானிக்லாம் போடுறது வந்து நான் தனியாகவே போட்டுருவேன். அதையும் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் எப்படி போடுறோங்கிறத. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, அடர் தீவனம் வைக்கிறதுங்க. அடர் தீவனம் ஊற வைக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் ஊற வைப்பேன். என்றைக்கு ஊற வச்சாலுமே ஊற வைக்கிறது என்னோடய வேலையாக மட்டும்தான் இருக்கும். கொட்டாயெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் தான் சுத்தம் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பரணை போட்டிருக்கோம், அதனால் டெய்லி கூட்டுற வேலை இருக்காது. மழை நாளில் மட்டும் டெய்லி கூட்டி விட்ருவோம். கோடை நாளில் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் தான் கூட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ஒரே நாளில் வந்து கூட்ட முடியாதுங்கிறதுனால நமக்கு வேலைக்கு வரவங்கள ஒரு நாளைக்கு கூப்பிட்டு அவங்களும் நானும் சேர்ந்துமே கூட்டிடுவோம். அது இப்போ தான் செய்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒண்டியுமே செஞ்சுருவேன். இப்போ நிறைய ஆடுங்க இருக்கிறதுனால ஒண்டியமாக கூட்ட முடியல. இன்னொரு கொட்டா வேறு எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம் இல்லையா, அதனால் கூட்ட முடியல. அதனால் இப்போ அவங்கள வர சொல்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதையும் நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னும் சின்ன சின்ன வேலைகள் நிறையா இருக்குங்க. அடிக்கடி வந்து ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் வந்து கூண்டில் வந்து அந்த பரணை போட்டிருக்கோம் இல்லையா, அதில் காலை விட்டுட்டு மாட்டிக்குங்க, அதை போய் தூக்கி விடணும். அப்புறம் அதுங்க மண்ணு தின்னுடாமல் பார்த்துக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது. இதையும் அப்பப்போ பார்த்துப்பேன் நான். ஆட்டெல்லாம் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் அவங்க தான் ஓட்டிகிட்டு போவாங்க. நம்ம வந்து இந்த கடலை போடுற சீசன்லாம் வருது இல்லையா, அப்போ மட்டும் நம்ம ஓட்டிகிட்டு போவோம். ஏன்னா வயலில் வேலை இருக்கிறதுனால அவங்களால போக முடியாதுங்கிறதுனால நம்ம வயலுக்கு மட்டும் நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டு வருவோம். நம்ம வந்து போன டைம் நிறையா வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம ஆடு ஓட்டிகிட்டு போனது. இப்போ வந்து போய் ரொம்ப நாள் ஆகுது, அவங்க தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ ஆடு வளர்ப்பில் பார்த்திங்கன்னா, ஒரு 100%ல் வந்து ஒரு 80-85% வரைக்கும் நானே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். அவங்க வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறது மட்டும்தான் அவங்க காலையிலையும் சாயந்தரமும் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஆடு ஓட்டிகிட்டு போயிட்டு மேய்ச்சிட்டு வரதும் ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் அதுங்களை ஓட்டிகிட்டு போயிட்டு தான் வரணும். இதுங்க வந்து ஒரே இடத்துல நிற்காதுங்க. அதுங்க முழிக்க முள்ள ஓடும். ஒரு ஆடு 2 ஆடாக இருந்தால் நம்ம கையில் பிடிச்சிக்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா முழிக்க முள்ள பூந்துடிச்சு ஓடுவானுங்க. அதனால் வந்து உட்கார முடியாது, நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் நின்றுட்டு இருந்தோம்னா முட்டி வலிலாம் வந்துடும், உடம்பும் வந்து வீணாக போயிடும். அதை ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தும் இந்த வேலையெல்லாம் அப்போ நான் சொல்கிற வேலையெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் டயர்டாயிடும். அதனால் கஷ்டம். அதனால தான் நம்ம வீட்டில் உள்ள லேடிஸ் வந்து கால்நடை வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது, நம்ம ஒரு மலைப்பாக தெரியாது, ஐயோ ஆடு வளர்க்குறோம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு மலைப்பு இருக்காது. அதனால தான் அடிக்கடி நான் நிறையா வீடியோவில் சொல்கிறது, ஃபேமிலியில் உள்ளவங்க கண்டிப்பாக கால்நடை வளர்க்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
இந்த தொழில்னு இல்லைங்க, எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களால் அந்த வேலையை செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்யுங்க. அது உங்கள் குடும்பத்துக்காக தான் செய்கிறீங்க, அதில் தப்பே கிடையாதுங்க.